அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மூலம் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 4% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 962 ரூபாய் 22% உள்ளது. அதே போல இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 76% உள்ளது. இந்தியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் தற்போதைய சூழலில் ரேட் பார்த்தீங்கன்னா மேலே இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதாவது எங்களுடைய நாட்டின் பணவீக்கம் மறுபடியும் அதிகரிக்க போகுது அப்படின்றது தான் இதுக்கான உண்மையான காரணம் அப்படின்னு சொல்லலாம். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தரலாம். அமான் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 284 ரூபாயும் 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 278 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் இலங்கையை பொறுத்தவரையில் 30,000 ரூபாய்க்கு 979 ரூபாய் 45 சதமும், 20,000 ரூபாய்க்கு 993 ரூபாயும், 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1,021 ரூபாய் வழங்குறாங்க. அதாவது 10 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டும்தான் இந்த ரேட் வழங்குறாங்க. இப்போ சில எக்ஸ்சேஞ்சுகளில் இதே 10,000 ரூபாய்க்கு அதாவது 10 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 1,020 ரூபாய் 1,015 ரூபாய் 1,021 ரூபாய் 45% அமான் எக்ஸ்சேஞ்சிலையும் வழங்குறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரேட் தான். அதாவது இந்த லிமிட் பண்ணியிருக்கிறது 10,000 ரூபாய், அதாவது 10 தினாருக்குள்ள மட்டும்தான். ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக யாருக்காவது நீங்கள் ஒரு பணம் அனுப்ப போகிறீங்க, ஒரு 10 தினார் தான் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக அமான் எக்ஸ்சேஞ்சையும் நாடலாம். ஏன்னா 10,000க்கு 1,021 ரூபாய் 45% வழங்குறாங்க. இது லிமிட்டான ரேட்டாக இருந்தாலும் உண்மையிலே இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன் மற்றைய நாணய பெறுமதிகளுக்கு அதாவது 50 தினார் 100 தினாருக்கு 950 ரூபாயிலிருந்து 945 ரூபாயும் அதற்கு மேலே இன்னமும் கம்மியாகுது. ஆனால் 10 தினாருக்கு மட்டும்தான் இந்த ரேட் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கவலையான விடயம்தான். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 278 ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கையை பொறுத்தவரையில் 985 ரூபாய் 18% வழங்குறாங்க 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. 973 ரூபாய் 67% வழங்குறாங்க 50,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் 966 ரூபாய் 14% வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு, அதாவது 1,00,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதை விட மேலதிகம் அனுப்பும்போது இன்னும் ரேட் கம்மியாகலாம். மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக. அதே போல தான் கேபிஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் சால்மியாவிலாம் ஒரு தினார் மட்டும்தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் 966 ரூபாய் இலங்கைக்கும் 279 ரூபாய் இந்தியாவுக்கும் வழங்குறாங்க. யூஏஇ எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் 100 தினாருக்கு மேலே அதாவது 200 300 500 தினார் அனுப்பும்போது உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ஒரு 5 ரூபாய் சரி அதிகமாக கொடுக்குறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையர்களே நீங்கள் யூஏஇ எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணும்போது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் 500 600 தினார் அனுப்ப போகிறீங்கன்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ரேட்டை செக் பண்ணி பார்த்துட்டு யூஏஇலையும் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அதை விட இதுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய தடவை இந்த மாதிரியான வாய்ப்புகளை வழங்கியிருக்காங்க யூஏஇ எக்ஸ்சேஞ்ச். அதே போல் மக்கள் வங்கியை தவிர்த்து ஏனைய வங்கிகளுக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு உள்ளது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் மிக முக்கியமான விடயம், சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சுகள்லேயே பிழை விட்டுருவாங்க. அதனால் தயவு செய்து அக்கௌண்ட் நம்பரை முதலாவது செக் பண்ணி பாருங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடி. அதே போல தான்
ரேட்டும் சரியாக விழுந்திருக்கான்றதையும் பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் அறவிடுறாங்க. குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. உங்களுக்கு ஒரு 350 ஃபில்ஸ் லாபமாக இருக்கும் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், ஷபா எக்ஸ்சேஞ்ச், அதே போல் கேபிஇ, சால்மியா, இந்த எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்ந்தும் தெரிவிக்கிறது தான், நீங்கள் 10,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே தான் 1021 ரூபாய் 45% என்கிற அந்த ரேட்டை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது 10 தினாருக்கு உட்பட்ட ரேட். அதையும் தாண்டி நீங்கள் 100 தினாரோ 1000 தினாரோ 500 தினாரோ அனுப்பும்போது இதோடைய ரேட் மொத்தமாகவே மாறி நிற்கும். அதனால் முதலாவது பணத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்சுகளில் ரேட் எவ்வளவு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தாலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 773 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 69 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 176 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 364 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் 100 ஃபில்ஸால் கம்மியாகி இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமாக கம்மியாகுதான்னு. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பாருங்கள். அதை விட இங்கே கம்மியாக இருந்தால் நிச்சயமாக வாங்குங்க. சவுத் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் நேற்றைய தினம் வீடொன்றில் தீ விபத்து. அதே போல் ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் நேற்றைய தினம் ஒரு தீ விபத்து கண்டெய்னரில். அதே மாதிரி கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை தீர்ப்பாகியுள்ளது. கோழி காய்ச்சல் பரவும் அபாயம் தற்போது புதிதாக அமெரிக்காவிலும் பதிவாகியுள்ளது. கோழி சாப்பிட்டால் மரணம் வரலாம் என்பது தற்போதைய கருத்து. அதே போல தான் சைனாவில் நோய் பரவுவது உண்மையா பொய்யா? இதோ அழைப்பு விடுக்கலாம் உடனடியாக. மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள. காமா கேன்சல் ஆகியுள்ளதா இல்லையான்னு ரிசைன் பண்ணுற நிலையில் வழக்கறிஞர். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய பல பகுதிகளில் இன்றைய தினம் ஏகபோகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நாளைய தினம் புதன்கிழமையும் மழை பெய்யலாம் அப்படின்ற மாதிரி வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் என்ன மாதிரியான சூழல் காலநிலை வருதுன்னு. ஜாபர் அல் அஹ்மத் பகுதிகளில் பதிவாகிய மழை காட்சி அது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் காலையிலையும் 4.7 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது எத்தியோப்பியாவில். அதே மாதிரி ஈரானில் 5.5 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான்லையும் தற்போது ஆரம்பித்துள்ளது இந்த நில அதிர்வு. அதே போல் கிங் அப்துல் அசீஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஜித்தா நேற்றைய தினம் பல விமானங்களை சேதப்படுத்தி இருக்குது. காற்றினுடைய வேகத்தால் அந்த குப்பை தொட்டிகள் வீசி எறியப்பட்டதால். அதே மாதிரி பல வாகனங்களும் சேதமடைந்தது. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெக்காவில் நேற்றைய தினம் பெட்ரோல் ஸ்டேஷன் ஒன்றில் மின் தாக்கத்தால் அப்படியே வெடிப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பட்டிருந்துச்சு. நேற்றைய தினம் ஏற்பட்ட சுழல் காற்று, அதே போல் வானிலையினுடைய மாற்றம் சவுதி அரேபியாவின் பல பகுதிகளை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய நாட்டமே, அனைத்துமே இறைவனுடைய சோதனை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும்.
இந்த சீரற்ற காலநிலையில் விமான பயணங்களும் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆபத்தான சூழலே தான் இருக்குது. நேற்றைய தினம் மழை காரணமாக பல விமான சேவைகள் தடைப்பட்டிருந்த சூழலில் தற்போது இன்றைய தினம் காலையிலிருந்து விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியுள்ளது. ஸ்தம்பிதமான அனைத்து விமான சேவைகளும் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஜித்தா விமான நிலையத்தில். அதே போல் நேற்றைய தினத்திலிருந்து இப்போதைக்கு வரைக்குமே காலநிலை கொஞ்சம் மாற்றம் அடைந்திருந்தாலும் மழையினுடைய வீரியமும் இன்னும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறதாக தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்தியாவிலேருந்து ஒரு டாக்டர் ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டிருக்கிறார், ஒரு வீடியோ ஒன்று. இல்லை, இங்கே எந்த மாதிரியான கொரோனாவுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை, எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, நல்ல நிலைமையில் தான் இருக்குன்னு. அதே மாதிரி தான் சீனாவில் இருக்கக்கூடிய சிலரும் கொரோனாவுடைய தாக்கம் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதையும் விட மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ அமெரிக்க நிபுணர்கள் தெரிவிப்பதாவது பறவை காய்ச்சல் வைரஸ் எதிர்கால தொற்று நோய்க்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் பசுக்களிடையே பரவி வரும் சில நோய் தொற்றுகள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. எது எப்படியோ மறுபடியும் மருந்து கம்பெனிகளுக்கு நல்ல ஆதாயம் ஈட்ட போகிறாங்க அப்படின்றது தான் உறுதி. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். பிரார்த்தனை பண்ணுங்க. வேறு என்ன பண்ண முடியும்? நம்மளால் பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும். முபாரக் அல் கபீர் பகுதிகளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அப்துல் அசீஸ் அல் ஜாதரி கலாஷ்னிகவ் துப்பாக்கியால் சபா பரம்பரை சேர்ந்த, அதாவது மன்னர் பரம்பரை சேர்ந்த ஒருத்தர் சுட்டு கொண்டு இருந்தார். அதுக்கப்புறமா அந்த தீர்ப்பு தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. இந்த சூழலில் தற்போது அந்த கொலையாளிக்கு மரண தண்டனை உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது சபா பரம்பரையாக இருந்தாலும் மரண தண்டனை என்பது கொலையாளிக்கு நிச்சயமே. கவனமாக இருங்க. அடுத்ததா நேற்றைய தினம் சவுத் அப்துல்லா முபாரக் பகுதிகளில் வீடொன்றில் தீ விபத்து ஏற்படுத்தா தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லை. அதே போல தான் ஷோய்க் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் ஒரு கண்டெய்னர் ஒன்றில் ஃப்ரீசோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. சில எலக்ட்ரானியல் பொருட்களுடன் இருந்த ஒரு கண்டெய்னரை இந்தவாறு தீப்பற்றி எரிந்திருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. உடனே இஸ்திக்லால் தீயணைப்புத்துறை விரைந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. அதே போல இதோ உள்துறை அமைச்சகத்தின் மிக முக்கியமான அறிவித்தல். ஆர்டிகல் 8 யார் யாருடைய ஜென்சியா தற்போது பறிக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவருமே உடனடியாக இருக்கோ இல்லையோ செக் பண்ணி பார்க்கணுமா இருந்தால் 97 29 32 32 என்று வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குவைத்தி மக்களுக்கான பதிவு தான். ஆனாலும் சில பாபாக்கள் மாமாக்கள் உங்களுக்கே தெரியும், வயதானவர்களாக இருப்பாங்க, வெளியில் என்ன நடக்குன்றது தெரியாதவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சிலர் எக்காமா அடிச்சிருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் வெளியில் வேலை செய்கிறதுக்காக. இந்த மாதிரி சூழலில் இருக்கிறதால ஒரு சிலருக்கு அவங்களுடைய குடியுரிமை பறிக்கப்பட்டதே தெரியாமல் இருக்கலாம். நீங்களும் வெளியில் வேலை செய்யக்கூடியவங்க காசு கொடுத்து அக்காம அடிக்கிறதுக்காக காசையும் கொடுத்துடுவீங்க. அதுக்கப்புறமா ஒரு வேளை அவங்க போய் அங்கே செக் பண்ணும்போது உங்களுக்கே குடியுரிமை இல்லை, எப்படி நீங்கள் அவங்களே குடியுரிமை எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் கடைசியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். ஏன்னா கொடுத்தா அது ஊண்டியலில் போட்ட கணக்கு தான், அதுக்கப்புறமெல்லாம் திருப்பி கிடைக்காது பணம். அதனால் தயவு செய்து கொஞ்சம் கவனமாயிருங்க. இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க, இப்போ வீடுகளில் வேலை செய்கிறவங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. குவைத்தி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தே ஆகணும் அதே இடத்துல வேலை செய்யும்போது. இதே நீங்கள் வெளியில் வேலை செய்யும்போது நிறைய பேர் உங்களுடைய அக்காமாவை செக் பண்ணுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடைசியாக புதிதாக அக்காமா எப்போ அடிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய அக்காமா பற்றிய உங்களுக்கு சிந்தனையே வரும். அது வரைக்கும் 1 வருடமோ 2 வருடமோ அக்காமா அடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை பற்றின சிந்தனையே இருக்காது. அது முடியும் வரைக்கும் உங்களுடைய உழைப்பு வேலை அதை பற்றியே தான் யோசிப்பீங்க. ஆனால் தயவுசெய்து இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி இருக்காதுங்க. வெளியில் அக்காம அடிச்சு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய மொபைல் ஐடியை ஒவ்வொரு நாளும் ரீஃபர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு உங்களுடைய கஃபீலுடைய சிவில் ஐடி கேன்சல் பண்ணியிருந்தால் உங்களோட இதுவும் கேன்சல் ஆகும். அப்படி கேன்சல் ஆகியிருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் அப்டேட் காட்டும், எக்ஸ்பயர்டு அப்படின்னு காட்டும். இல்லை கேன்சல்டு அப்படின்றது உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பயர் டேட் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல காட்டும். தயவு செய்து அதை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி தான் நம்மளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்த ஒரு மனிதர் தற்போது நான் ரிட்டையர் ஆகிறேன்ப்பா, உங்களாலெல்லாம் முடியாது போராடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகமான இப்போது கேஸ் வருதாம். என்ன கேஸ் தெரியுமா? அரைக்கரவாசி இந்த ஜென்சியா கேஸ் தான் அதிகமாக வரதா தெரிவிச்சிருக்கிறார். أنا شخصياً أعيش حلم. كل شيء تكلمت فيه بفيديوهاتي السابقة مو معناتهم يسمعون كلامي، لا، لأن كان كلامي سابقاً منطقي عن جمعيات النفع العام أو كنت أسميها جمعيات النفع الخاص،
واعضاء ومجالس اداره ودعوم، قاعد اشوف قاعد يسكرونها، مقترحات بشان الكاميرات قاعد يسوونها، كل شيء منطقي تكلمت فيه، كل شيء يوافق العقل والمنطق كنت اتكلم فيه عادي، وكانوا الناس يعجبون بالكلام. والله ما شاء الله ابو مجبل انت قاعد تقول كلام، انا قاعد اقول كلام منطقي، دائما اطالب اشياء منطقيه. كذلك الجمعيات التعاونيه وشغله الفساد وغيره وغيره وغيره، الشوارع، اي شيء تكلم فيه بحياتي قاعد اشوفه يطبق بسرعه تبارك الرحمن. معناتها ان انا ما كنت مجنون والله يعني ما كنت اسولف شيء بروحي، كنت يعني صح. معناتها ان لم يكن هناك رغبه بين قوسين للاصلاح. الان هناك رغبه، شوف الشوارع تعدلت، الدنيا بيجي وقت يمكن ما راح اسولف، انا راح خلاص ما لي لازمه. قسم بالله اللي قاعد تسويه الحكومه مو تطبيل للحكومه، ما اعتقد في احد الله يطول بعمره ويحفظه هو المسؤول يبدو لي عن اللي قاعد نشوف. هناك رغبه للاصلاح، فلذلك قاعد تشوف الامور تصير كذي سريع سريع تبارك الرحمن، والخير بقبال باذن الله. موضوع الحريات وغيره انا صراحه ضد القاء القبض على اي انسان بسبب انه قال كلام ما له داعي، خله يحكي، اذا ما يحكي ايش يسوي؟ الحمد لله بخير، ولا نتعسف في هذه الامور. عساكم على القوه، وان شاء الله الكويت اجمل يا رب. انا متفائل، اكيد متفائل، لان الوضع السابق ما في اسوء منه يعني، فاكيد الجاي احسن قولا واحدا. அடுத்ததா மங்காஃப் பகுதிகளில் மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பணி அமைச்சகம் நிலக்கீழ் ஆய்வு பிரச்சாரத்தை. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இந்த மாதிரியான சூழல் மங்காஃப் பகுதிக்கு வரப்போகுதுன்னு. மங்காஃப் பகுதிகளிலையும் வடிகான்களில் ஏதாவது அடைப்புகள் இருந்தால் நிச்சயமாக அதே நிலைதான், குர்துபாவில் என்ன நிலைமையோ அதே நிலைதான். بناء على تعليمات وزيرة الأشغال العامة دكتورة نورة محمد المشعان، اليوم احنا متواجدين في منطقة المنقف قطعة 3 للوقوف على آخر مستجدات الأعمال في العقود الجديدة للصيانة الجذرية لأعمال الطرق، والأعمال عبارة عن تنظيف وتصوير خطوط الصرف الصحي. والحين احنا متواجدين بموقع آخر، والأعمال الجاري تنفيذها عبارة عن تنظيف وتصوير خطوط شبكة الصرف الصحي. نرجو من أهالي المنطقة يطولون بالهم علينا ويتعاونون معنا لإنجاز الأعمال على أكمل وجه وبوقتها المحدد. மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல பகுதிகளை சோதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் மழை பெய்தாலும் வடிகான்களுடைய அடைப்புகள் இல்லாத பட்சத்தில் பிரதேசங்களில், குடியிருப்பு பிரதேசங்களில் குறிப்பாக தண்ணீர் தேங்குறதுக்கான ஆபத்துகள் கம்மியாக வரும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் குளிருடைய கால சூழல் இனி வரும் நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைய சூழலில் ஒரு சிலர் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. காரணம் சிலருக்கு அந்த இடுப்பு பிடிப்பு, கால் பக்கவாதம், இந்த மாதிரியான சில நோய்களுக்கு உள்ளாகிறாங்க. குறிப்பாக ஓட்டுநர்கள் வெளியில் வண்டி கழுவ போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து கொஞ்சம் உங்களை நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. நல்லாவே ஜாக்கெட், அதே மாதிரி ஷாக்ஸ், ஷூ ஒன்று போட்டுக்கோங்க, அது பெட்டர். அதே மாதிரி காது வரைக்கும் தயவு செய்து உங்களுடைய தொப்பி, அந்த மங்கி கேப் இருந்துச்சுன்னா காது வரைக்கும் அணிஞ்சுக்கோங்க. ரொம்ப கவனம். ஏன்னா இந்த நாட்களில் குளிருடைய காலம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பலருக்குமே அந்த இயலாமை ஒன்று வருது, உடம்புல இயலாத தன்மை ஒன்று ஏற்படுது. அதால் தயவு செய்து இனிமேல் வரும் காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. நோய் வாய்ப்பட்டால் நம்மளுக்காக பார்க்குறதுக்கு இந்த நாட்டில் யாரும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.